ஆச்சு? செல்வி, செல்வி என்னம்மா? அம்மா, என் புருஷன் கொலைகாரன் நினைக்கிறாருமா. பாவி செல்வி, கொன்னவன் புருஷன், செத்துவன் என் பிள்ளம்மா. உங்க பிள்ளையம்மா? ஆமாம்மா. பெத்த மகளா என்ன பாவிச்சீங்களே, உங்க புள்ளைய என் புருஷன் கொண்டாரு. எப்பவோ ஒரு நாள் ராவணன் செத்தான், அதுக்கப்புறம் நரகாசுரன் செத்தான். இப்போ காசுக்காக ஆசைப்பட்ட ஒரு ஊதாரி செத்து பூமாதியோட பாரத்தை குறைச்சிட்டா. செல்வி, நான் பெத்த பிள்ளை இப்படி போய் என் கவலையில அது இல்லம்மா. இந்த பாவியை கொன்ன பழி உன் புருஷன் மேல வந்துடுச்சேன்னுதான். அப்புறம் உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடந்து போச்சேன்னுதாமா நான் கவலைப்படுறேன். இது எப்படி இங்க வந்துச்சு? ராமு தான். ராமு ஏதோ ஆதாயத்தோட தான் எவனோ அந்த படத்தை எடுத்திருக்கான். இது கிடைச்ச இடத்துக்கே போய் ஏதாச்சும் விவரம் கிடைக்குதான்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் சுந்தரம் பேசுறேன். பாலு இல்ல? இல்ல. என்ன விஷயம்? வேற என்ன, எல்லாம் பண விஷயம்தான். பேசின பணம் ஒன்னும் கைக்கு வந்து சேரல. பாலு வந்தான்னா என்ன வந்து பார்க்க சொல்லு. எங்க இருந்து பேசுற? ஹோட்டல் சங்கம். 1 மினிட் எழுதிக்கிறேன். ஹோட்டல் சங்கம், ரூம் நம்பர் 707, வில்லேஜ் ரோடா? ஓகே. உஷா, யார் போன் பண்ணுது? சுந்தரம். பணம் வேணுமா? ஹோட்டல் சங்கத்துல 707ல இருக்கானா? உடனடியா வெட்டரி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணு. எடுத்துட்டு போ, குயிக். எஸ் சார். டாக்டர், டாக்டர், என்ன? புல்லட் எடுத்தாச்சு, அவசரமா பிளட் ஏத்தணும். பிளட்டா? இங்க கூட பிளட் இல்ல. இது ரத்தத்தை ட்ரை பண்ணலாமா? எஸ் டாக்டர், யூ ஆர் கரெக்ட். இதோட ரத்தத்தை அதுக்கு கொடுக்கலாம். பீட்டர், எப்படியோ ஆபத்து நீங்கிடுச்சு. எஸ், வெரி லக்கி டாக். பாலு, சுந்தரம் நாய் சுட்டு விவரம் பேப்பர்ல வந்திருக்கு. அது அந்த நாட்டு ராமு தான் காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லா உதவியும் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, அடிபட்ட நாய்க்கு பக்கத்துல இருந்து அந்த ராமு காவ காக்குதான். அது அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குதான். அந்த நாய் இன்னும் உயிரோட இருக்கா? சுந்தரம், நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம். அதுங்க உன்னை காட்டி கொடுக்கறதுக்குள்ள முதல்ல அதுகளை தீத்து கட்டு. முதல்ல அதை தீத்து கட்டிட்டு வந்து பேசிக்கிறேன். அடுத்தது ராஜாவை தீத்து கட்டணும். அவங்கிட்ட இருந்து பணத்தை கறந்தா மட்டும் போதாது, நம்மள நடுத்தருவுல நிறுத்தின அவனை அந்த நாய்களை போலவே தீத்து கட்டணும். நிறுத்துங்க. உங்க ஐயோகித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? ராஜா உனக்கு தான் சொல்லி சொல்லி என்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவருக்கு அவர் மனைவிக்கு துரோகம் செய்ய வச்சுட்டீங்க. ஆசைப்பட்டவர் கிடைக்காட்டியும் பக்கத்துல இருந்தாவது பாத்துக்கிட்டு இருந்தேன், அதையே நாசப்படுத்திட்டீங்க. இப்போ அவரையே கொல்லணும்னு சொல்றவங்க சாவகாசம் எனக்கு வேண்டாம். போங்க வெளியே. என்னம்மா சேம் சைடுல கோல் போடுற? அம்மா கட்சி மாறிட்டாங்க போல இருக்கு.
இன்னும் நிக்கிறீங்க போக வெளியே. அம்மா உத்தம பத்னி, எங்களை விரட்டிட்டு அவங்கிட்ட போய் நீ உண்மை சொன்னாலோ அவனை பொறுத்த வரைக்கும் உன் சாப்டர் க்ளோஸ். டேய் வாங்கடா. நாய்ங்களா அது என்ன கொல்ல வந்த பேய்ங்க. பாலு, நீ சொன்னபடி செல்வி மேல பழிய போட்ட. ராஜா தன்னை கொலகாரம் நினைக்கும்படி செஞ்சுட்டேன். அதோட என் வேலை முடிஞ்சது. சும்மா என்ன இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. பேசின பணத்தை கொடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். எப்படி எங்களை அம்போன்னு விட்டுட்டு நீ மட்டும் போயிடுறியா? அப்ப நாங்க மட்டும் மாட்டிக்கிறதா? உனக்கு பணம் வேணும்னா முதல்ல நாய்களை தீத்து கட்டிட்டு வா. ஏய் போட்டா, நாயை கொல்றது என் வேலை இல்ல. பேசினபடி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவனை பணத்தை குடுக்கல என்னடா செய்வ? மிஞ்சி மிஞ்சி போனா ராஜா கிட்ட போய் உண்மை எல்லாம் சொல்லி நீ உத்தமன் ஆயிடுவ. அவர் உடனே எங்க 3 பேரை வரிசையா நிக்க வச்சு 1 2 3ன்னு எங்க தலையெல்லாம் சீவிடுவாரு. அப்புறம் நாங்க 3 பேரும் முண்டமா அலைவோம். கிண்டலா? போல பத்த பசங்களா, என் பணம் என் கைக்கு வந்து சேரல. உங்கள மாதிரி காரியத்தை முடிக்க ஆள் தேடிட்டு இருக்க மாட்டேன். கைவசம் தொழில் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் குடுக்கறேன்னு சொன்னல, அதை இப்பவே வாங்கிக்க. என்னடா பாலே, ஒரு பேச்சுக்காக சொன்ன, இப்படி துப்பாக்கி நீட்டி பயமுறுத்துறிய? ராமு, என்ன காப்பாத்துற, என்ன காப்பாத்து ப்ளீஸ். என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க சார். இதுதான் என்ன கூட்டிட்டு வந்தது. இது உங்களோட நாயா? ஆமா, ரொம்ப அறிவுள்ள நாய் சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். வண்டி நிறுத்துங்க சார். அம்மா, பாவி, நீ செத்து போயிட்டு நினைச்சனடா பாவி. ஐயோ சுந்தரம், என்னடா அது? என்னாச்சு? இத்தனை நாளா எங்கடா போயிருந்தே? அம்மா, ஓ பேச்ச கேட்காம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்ததுக்கு தண்டனையை அனுபவிக்கிறப்பா. இந்த நாய்க்கு இருக்கிற நன்றி கூட எனக்கு இல்லாம போச்சு. புண்ணியமா இருக்கும். சீக்கிரமா போங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க ஐயா.